திரியேக தேவன் செயல்படுகிறார். இந்த நிலை சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தன்மைதான் அல்லது அந்த ஆவிக்குரிய ஜீவ ஆன்மாவை அணிந்து கொண்ட நிலைதான் தேவனுக்கு ஏற்ற துணையாயிருந்தது. அவனை தேவனுக்கு ஏற்ற துணையாக்கினது. தேவனுக்கு ஏற்ற துணையாக்கின தேவசாயல், தேவரூபம், தேவசாயல், அழியாத ஜீவான்மா, இவைகள் அணிந்து கொண்ட ஆன்மா, இவை அணிந்து கொண்ட ஆதாம், அதே அவனுடைய ஒரு எலும்பில் இருந்து உண்டாக்கப்பட்ட ஏவாள், இவர்கள் இருவரும் யாருடைய சாயலா இருக்கிறாங்க? தேவனுடைய சாயல். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட அழகானவருங்க. நீங்க உணவு பாட்டு புத்தகம் 5ஆம் அதிகாரம் உணவப்பட்ட 5 10 9 10 வாசிங்களே. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். தொடர்ந்து தன் மணவாளனை குறித்து மணவாட்டி புகழ்ந்துரையாடுகிறார். ஏன் அவளுடைய நிலை இப்ப கைவிடப்பட்ட அவர் போயிட்டாரு. இவருடைய கீழ்ப்படியாமையினால மணவாட்டி ஸ்தானத்தை இழந்து போயிட்டா. காரணம் அவருக்கு தன் இருத்த தன் வாழ்க்கையை திறந்து கொடுக்கல. பாத வச்சு கழட்டி போட்டு வசதி கழட்டி போட்டு இப்ப தாயாரா பகல் மூலம் உழைச்சையா இப்ப தாயா போய் தூங்குன தூங்க போயிருக்கிற என்னை எழுப்புறிய நான் இப்பொழுதுதான் பெட்டுக்கு படுக்கைக்கு வந்தேன். இப்பொழுதுதான் என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். இப்பதான் என் பாதரட்சைகளை என்ன செருப்பை கழட்டி போட்டேன். அதனால எழுந்து வந்து உங்களுக்கு கதவை திறக்க முடியாது. இன்னைக்கு நம்மள அப்படியே சொல்றேன். 6 நாள் உழைப்போம், மாடா உழைப்போம். எதுக்கு? இந்த ஒரு வயத்துக்கு அச்சடிச்ச பேப்பருக்கு. ஆனா கர்த்தரை தேடுன்னு 7ஆம் நாள் அல்லது வாரத்தின் முதல் நாள் கர்த்தரை தேடணும்னா தான் அங்கதான் பிரச்சனை வருது. நீங்க ஒரு நாள் கட்டடிச்சு போன் பண்ணி உங்களை பலர் எனக்கே போன் பண்ண மாட்டேன். காரணம் தெரியுமா? நான் போன் பண்ணா கொஞ்சம் ஆலோசனை கிடைக்கும். நான் போய் சர்ச்சுக்கு. அதுக்காக அம்மாவை கூப்பிடுறது, ஆட்டுக்குட்டி கூப்பிடுறது, கம்மாவை கூப்பிடுறது, கம்மாளன்னு கூப்பிடுறது, சரிமா அப்படின்றாங்க அவங்க. கள்ளத்தனம். உணவப்பட்ட 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. கதவு தட்டின் கூப்பிடும் போது அவன் மறுத்த சாக்கு போக சொன்னான். சரி அன்னைக்கு தின்றியில சர்ச்சுக்கு வர முடியாது. வாரத்து நாள் உடம்போடி வேலை முடிச்ச செருப்பை கழட்டி போட்ட படுக்கை தான் ரெஸ்ட் எடுக்கணும். அங்க வலிக்கு இங்க வலிக்குது. தின்றீங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை பட்டியா கொடுக்குறீங்க, அடுத்த நாள் வேலைக்கு போறீங்கல்ல. யார் அவன்? கர்த்தர் ஏமாளியா? கர்த்தருடைய பிள்ளையே உணப்பட 5 மனசு வச்சுக்கோங்க. தேவனுக்கு ஏற்ற துணையை, சாயலை, தன் மணவாள் புருஷனுக்கு ஏற்ற அலங்கரிப்பை நீ அணிந்து கொள்வதை தடை செய்ய சாத்தன் தந்தனங்களில் சிக்கிக் கொள்ளாதே. அதாம் ஏவாள் இப்படி யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஜீவன். இவெல்லாம் இவனை யாருடைய சாயலுக்குரியதாய், யாருக்கு ஏற்ற துணையாக்கிடுச்சு? அனுதினம் இவரை தேடி வர்றாரு. அவரவே தேடி வர வச்சிருச்சு. அனுதினம் பகல் குளிச்சான் வேலையிலே 3:8 பிதாவே தன்னிடத்தை வர வச்சிருச்சு. ஆதாம் அடைந்த தேவசாயல், தேவரூபம், தேவனுடைய ஜீவன் அத்தனையும் ஆதாமில் இருக்கிறபடியால் அன்பு பிதாவை அங்கு இருக்க விடல. காரணம் அவர் தங்கியிருக்கிற ஆலயமாய் ஆயிட்டானே, அவர் வாசஸ்தலம் ஆயிட்டமே. வெளிப்படுத்தி 21:2-3 2ஆம் வசனத்துல பரிசுத்த புதிய எருசலேமாகிய நகரம் தேவனிடத்தில் புறப்பட்டு பரலோகத்தை விட்டு இறங்கி மனுஷர்மத்திலே வாசம் பண்ணுது. இதுக்கு அவன் என்ன செய்யணும்? புருஷனுக்கு
பூசனுக்கு ஏற்ற அலங்கர, பூசனுக்கு ஏற்ற மனவாட்டியான தகுதி அடையணும். இந்த நிலையை அவள் அடைகிறது நிமித்தமாய் மணவாளனான இயேசு அவருடைய சீயோனின் சிங்காசனத்தை விட்டு, அதான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு பரலோகம், இந்த முடிவான ரட்சிப்பு இந்த மனவாட்டி அடைகிறனாலங்க சீயோனுக்குரியவர்களும் முழுமையான ரட்சிப்புக்குள்ளாகி இவ ஆயத்தமாகிறபடினாலே, தேவசாயில் அணிந்து கொள்கிறபடினாலே, இந்த மனவாட்டியானவள் தகுதி அடைந்தபடினாலே சீயோனின் சிங்காசனத்துக்குரியவர்களும் நித்தியத்திற்குள் சென்று அமருகிறார்கள். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களானவர்களுக்கும் முதலாம் உயிர்த்தெழுதல் மூலமாய் அவர்கள் உயிர்த்தெழுந்து கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள் எலிப்பாரிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் மூலமாய் அவர்களுக்கும் மீட்பு அழைப்பு உண்டாகி அவர்களும் பரலோகத்தில் வந்து பரலோகம் நிறைவேறுகிறது. ஒரு சில விதிவிலக்கான தேவஜனங்களுக்கும் ஒரு இரக்கம் கிருபை வெளிப்பட்டு அவர்களும் பிராகாரத்தில் வந்து அமருகிறார்கள் சீயோனிலே. இப்போ இவள் ஏற்ற துணையை தன்னை சந்திக்க வருகிற மணவாளனாகிய இயேசுவாய் பிதாவுக்கு அவருக்குரிய அத்துணை ஏற்ற நிலையை உடையவளாய் இவள் ஆயத்தமாய் விடுகிறபடியால் இவளை தேவன் தேடி வருகிறார். ஆவியானவர் கூப்பிடுறார் இல்லையா? வெளிப்படுது 21:16-17 வசனம் படி ஆவியானவர் மணவாட்டிய 2 பேரும் ஒன்றரை கலந்து விட்டபடினாலே அவர் 2 பேரும் சேர்ந்து ஒரே சத்தமா ஒரே குரலா தான் கூப்பிடுறாங்க. மணவாட்டி ஒரு நேரம் கூப்பிட, ஆவியான ஒரு நேரம் கூப்பிடல. 2 பேருடைய அழைப்பின்படி வாருமனகளா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆவியன் சாட்சி கொடுக்கிறாரே, அவர் தானே பழைய ஏற்பாட்டில ஈசாக்குக்கு ரெபெக்காளை தேடி தரும்படி ஆபிரகாமினால் அனுப்பப்பட்ட எலீசர் என்ற பரிசுத்த ஆவியானவருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஏற்படுத்தப்பட்ட ஆவியானவராயிருக்கிறார். ரூத்துவுக்கு போவாசை ரூத்துவிற்கும் கணவனாக ஏற்படுத்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நகோமி அங்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக ஏற்படுத்தப்படுகிறார். எஸ்தர் ராஜாதி ராஜஸ்திரியாய் தகுதியடைய நாம் எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 1 வாசிங்களேன். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது. பாருங்க, அவனுடைய ஆட்சி, அகாஸ்வேரு மன்னன், அவனுடைய அரண்மனை எங்க இருக்கு? கல்தேயாவில் இருக்கு, அல்லது பெலிஸ்திய தேசத்தில் இருக்கு. பெலிஸ்திய தேசம் எதுங்க? இன்னைக்கு இருக்கிற ஈரான், ஈராக், இத்தாலி இருக்கு பாருங்க. இதுதான் அன்றைய நாட்கள்ல பெலிஸ்திய தேசம் அல்லது கல்தேயா தேசம். அந்த நாடு, அதுக்கு எல்லை குறிக்கிறாரு இந்து தேசம் முதல் இந்து தேசம் முதற்கொண்டு எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் மொத்தம் 127 நாடுகளில் காவிய ராஜா இருக்கிறார். இப்போ அவனுக்கு ராஜஸ்திரியாக இருந்த அகாசுரனுக்கு ராஜஸ்திரியாக இருந்த வஸ்தினா என்னங்க அர்த்தம்? மிகவும் அழகுள்ளவள். வஸ்தினா மிகவும் அழகுள்ளவள் என்ன பொருள்? இவள் இப்போ ராஜா அவனுடைய பிறந்த நாள்ல நாம தெரிந்த வரலாறு தான், கதை இல்ல, நடன சம்பவம். மிகுந்த அழகுள்ளவளாய் தன் மனைவி இருக்கிறதை கண்டு அகாசுர மன்னர் தன் பிறந்த நாளில் அந்த பிரபுக்கள் மத்தியில அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக டான்ஸ் ஆட அழைக்கிறான், நடனம் ஆட அழைக்கிறான். இவள் உண்மையிலே செய்து சரிதாங்க.
இவன் அகாசுவர் மன்னனுக்கு மனைவியை தவிர வந்திருக்கிற பிரபுகளுக்கெல்லாம் தேசாதிபதிகளுக்கெல்லாம் இவள் தன் அழகை அடகு வைக்க இவள் ஒப்புக்கொள்ளல. ஆனா அவனுக்கு என்ன, தான் ராஜா, தன் மனைவி வஸ்தினுடைய மிகுந்த அழகு எல்லாருக்கும் காணப்படணும், அதனால் தனக்கு பெருமை. ஏன் சொன்ன கல்தேய மன்னன் நேபுகாத் நேச்சார் வாய்ஸ் அந்த அகாசுவர மன்னனுக்கும் எஸ்தருக்கும் பிறந்தவன் தான் பெர்சிய ராஜா தரியு மன்னன். சாராக்மை சாபித்து நோக்க தீல போட்டான் பாருங்களேன். நேபுகாத் நேச்சார், அதன் பிறகு கல்தேயாவை ஆண்டு வந்த மேதிய ராஜா கோரேஸ், அவன் மேதியருடைய ராஜாவா இருந்து மேதியர்களுக்கு மட்டும் ஜனங்க பிடிச்சிட்டான். பெர்சியர் இருக்காங்க, மேதியர் இருக்காங்க, பாபிலோனியர்கள் இருக்காங்க. இப்போ மேதியர்களுடைய ராஜா கோரேஸ் அவன் தேவனுடைய ஆலய கட்டத்துக்கு உதவி செய்ததுனால ஆண்டவர் மேல் கொஞ்சம் பிரியப்பட்டார். அவனுக்கு பிறகு பெர்சிய ராஜா, பெர்சிலானி ஈரான் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ராஜா தரியு. இந்த தரியு யாருன்னா அகாசுரனுக்கும் எஸ்தருக்கும் பிறந்த மகன் தான் தரியு. இப்படி வஸ்தி கீழ்ப்படிய நடனமான கீழ்ப்படிய மறுத்தது நிமித்தமாய் அவளை தள்ளி போட்டுட்டு ராஜாவுக்கு இன்னொரு கன்னி பெண்ணை தேடணும் என்று அறிவிக்கப்பட்டது 127 தேசங்களில். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, mighty Jesus. எஸ்தரி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10 வசனம் வாசிங்களேன். எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோதரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க. 15 வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனுமாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பற்றவும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க அகாஸ்வேரு மன்னனுக்கு கீழ்ப்படிய மறுத்த வஸ்தி, இது யாருக்கென்று, யார் தேவனுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மணவாட்டியை நியமிக்கப்பட்டு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் அந்த ஸ்தானத்தை இழந்து போனார். கடந்த அதிகாலையிலே அருமையர் சொன்னார், இஸ்ரவேலர் என்று சொன்னார். வஸ்தி ராஜா மனைவிதான், அகாசுரன் மன்னனுடைய மனைவிதான். ஆனால் மனைவி ஸ்தானத்தை அவள் வெளி தோற்றத்துபடி தன் அழகி நிமித்தமாய் தனக்கு கிடைக்கப்பட்ட நியாய பிரமாணங்களியாய் புற தோற்றத்துபடி நியாய பிரமாணத்தை கற்று கை கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தவிர அகாசுரனாய் ராஜாவுக்கு அவன் கீழ்ப்படிய இஸ்ரவேலர் மனம் இல்லை. ஆகினாலே இந்த இஸ்ரவேலர் என்ற வஸ்தி
அழைப்பை இழந்து போனால், தேவனுக்கு தன் ஜனம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அதை இழந்து போன சுதந்திரத்தை இழந்து போனார்கள். ஆகையினாலே புறஞ்சாதி மீட்கப்பட்ட எஸ்ஸர், எஸ்ஸர் என்றால் சூரியன், சூரியனை போன்ற அருணோதயம் போன்று உதிக்கின்ற நீதிமான்களை புறஞ்சாதிகளில் மீட்கப்பட்டு 127 நாடுகளில் அறிவிக்கப்பட்டு ஏகா என்னும் ராஜபிரதானின், அவன் தான் ராஜாவுக்குரிய மிகவும் சௌந்தரியம் உள்ளவர், ஸ்திரீகளுக்குள் எல்லாம் சௌந்தரியம் உள்ளவர், கன்னிப்பெண். இப்படி இருந்தாலும் அவள் ராஜாவுக்குரிய பெண்ணை ஆயத்தப்படுத்த, மணவாட்டி ஆயத்தப்படுத்த ஏகா என்ற யூதன் கையில் ஒப்படைக்க வேண்டும். இங்க அகாசூர் மன்னனுக்கு அருணோதயம் என்ற சூரியனை, சூரியன் பொருள் கொண்ட நாம் தரிக்கப்பட்ட எஸ்தரை ஆயத்தப்படுத்த அங்கே தேவன் ஒரு ஏகா என்ற பரிசுத்த ஆவியான ஒப்பான அவரை ஏற்படுத்தினார். எஸ்தரும் ஏகாய் தனக்கு நியமித்ததை அல்லாமல் வேறு ஒன்றாவது கேட்கல. ஹல்லேலூயா. 13வது வாசிங்களே. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜமிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரமனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். 15வது வசனத்துல அவள் சிறிகளை காவலுகிற ராஜாவின் பிரதானியாய ஏகாய் நியமித்து காரியமே இல்லாமல் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. எஸ்ஸருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்கள் தயவுடைத்தது. காரணம் தேவ சித்தம். வசதி இழந்து போன சிறைவாளர்கள் இழந்து போன அந்த அழைப்பை பிரஜாதி மீட்கப்பட்டவர்களில் சூரியனை போல பிரகாசிக்கிற எஸ்தர். நம்ம எஸ்தர்லாம் பார்க்கிறோம், அவனுடைய விஷயம் வேற. எஸ், இங்க பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மண்டலமே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேர் சுட்டுகிறாரோ அதனுடைய கிரியைகள் உங்களுக்கு வெளிப்படும். மரியாள் பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மரியாள் பேர் வச்சு அழைக்கப்படுறவங்க வாழ்க்கையில மரியாள் நேமும் யோசேப்பு நியமித்தது முதற்கொண்டு ஏசப்பா உயிர்த்தில் அவர் போயிட்டாரு, யோவான் கையில இதோ உன் மகன் என்று, அதோ உன் தாய் என்று ஒப்படைக்கப்பட்டது முதற்கொண்டு மரியாள் எபேசு பட்டணத்துல யோவான் சரியற்படியும் மரியாளுடைய அக்கா மகன் தான், உடன் பிறந்த அக்கா மகன் தான். செபதேயின் குமாரனாகிய யாக்கோபுடைய மனைவி ஆகிய மரியா. அது வேதத்துல செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு உடைய பிள்ளைகள் தான் யோவான், யாக்கோபுன்னு எல்லாம் வேதம் சொல்லுது. ஆக மரியாள் மரிக்கிற வரைக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்கான வாழ்க்கைங்க. மரியாள் யாருடைய அவங்கள நீ கொஞ்சம் அணுகி பார்த்தீங்கன்னா பாடு நிறைந்த வாழ்க்கை. யோவான் பேர் வைக்கிறாங்களே ஜான், அவன் வாழ்க்கையில பாருங்க ரொம்ப ஒரு அப்சர்வேஷன் பிரைன், ஒரு டெடிகேட்டட் லைஃப் பண்ணுவாங்க, நேசருக்காக வாழ்வாங்க, நேசரோடு ஒன்றை கலந்து கொள்ள முயற்சி செய்வாங்க, அப்படி ஒரு ஜீவிதத்தை விரும்புவாங்க. நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த நாம் எஸ்தர் வைக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சேட்டை பண்ணாலும் ஆண்டு விட மாட்டான், அடிச்சு பிடிச்சு கொண்டு வந்து படுக்கையில போட்டாவது ஆண்டோருக்கு உகந்த ஒரு ஆத்மா எதுக்கலாம். அதனாலதான் அவருக்கு இயேசுன்னு போயிடுவா. ஏனென்றால் என்ன அர்த்தம்? இயேசுன்னு என்ன அர்த்தம்? நம் ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிப்பா. அதனால அவர் இயேசுன்னு பேர் வை. அப்ப பெயருக்குரிய கிரியைகள் அவங்க ஆவிக்குரிய நடக்கும். கர்த்தருடைய